சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு பேராசிரியர் லில்லி கோபால் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இன்று நமக்கு விரியதவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் பவித்ரா அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் பவித்ரா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ அன்பர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுவரையில நீங்க எடுத்துக்கிட்ட பயிற்சியையும் இல்ல சிந்தனை விளக்கங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அதுலயோ உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். கேள்வி கேட்க விரும்புற அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ண அவங்களுக்கு அட்மிட் கொடுக்குறோம். வாழ்க வளமுடன். கேள்விகள் இருக்கா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லைன்னாக்கா நம்மளோட அருட்தந்தை அவர்களோட கருத்தை பத்தி கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். இப்போ இதுல நிறைய பேர் நம்ம புதிதாக வந்த அன்பர்கள் தான் நிறைய இருப்போம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஏற்கனவே பயிற்சி எடுத்து தவம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கவங்களும் அருள்நிதியானவங்க, பேராசிரியர் லெவல்ல இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. புதிய அன்பர்களும் இருக்கிறாங்க. இப்போ புதிய அன்பர்களுக்கு முக்கியமா பார்க்கும் பொழுது இப்போ நம்ம புதிதாக வரும் பொழுது என்ன கொடுக்குறாங்க? முதல்ல உடற்பயிற்சி கொடுக்குறாங்க. உடற்பயிற்சி கொடுத்து ஒரு 12 நாட்களுக்குள்ளார கைப்பயிற்சியில இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட ரிலாக்ஸேஷன் வரையில மொத்த பயிற்சியும் கொடுத்து முடிச்சுட்டு காயகல்ப பயிற்சியும் கொடுத்து அதை எல்லாத்தையும் செய்யவும் வச்சிடுறாங்க. 2 நாள்ல கடைசி நாள்ல பார்த்தீங்கன்னா முழுமையா காயகல்பம் உடற்பயிற்சி, முழுமையான உடற்பயிற்சி. அது இல்லாம தீட்சை எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுக்காக சுவாசத்தை கவனிக்கக்கூடிய வகையில ஒரு தவத்தையும் சொல்லி கொடுத்துட்றாங்க இல்லைங்களா? இப்ப ஏன் இந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஏன் அந்த உடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நாம உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். நம்மோட உடல் அப்படின்னு சொல்றது இது நமக்கு சொந்தமானது இல்லை, இந்த சமுதாயத்தோட சொத்து அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. நம்ம சமுதாயம் எப்படி சமுதாயத்தோட சொத்து அப்படின்னு பார்க்க போனோம்னா எது சமுதாயம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அப்ப இதுக்கான பதில் தெரியும். எது சமுதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா தனி மனிதன் தவிர மற்ற எல்லாருமே சமுதாயம் தான். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன தவிர என்னோட தாய் தந்தையர், கணவன், என்னோட குழந்தைகள், என் கூட பிறந்தவங்க எல்லாருமே, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே சமுதாயத்தோட ஒரு அங்கமா தான் இருக்காங்க. அப்போ நான் வளர்ந்திருக்கேன் அப்படின்னா நான் என்னோட இத்தனை வருட வளர்ச்சிக்கு, உடல் வளர்ந்ததற்கும், அறிவு வளர்ந்ததற்கும், எல்லா பொருளாதார வளர்ச்சிக்கும் எதுக்குமே என்னால தனியா செயல்பட்டு கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா? இந்த சமுதாயம் தானே எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. இப்ப நான் ஒரு இடத்துல போய் கல்வி கற்றேன், அங்க போயிட்டு நான் அந்த கல்வி ஆற்றல் என்னோட அறிவாற்றலை பெருக்கி கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த பட்டறிவை நான் வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அது எதன் மூலமாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா படிப்பறிவு வளர்த்து கொண்டது எதன் மூலமா வந்ததுன்னா இந்த கல்வி நிலையங்கள் ஏற்படுத்தினது. கல்வி நிலையத்தை யார் ஏற்படுத்தி வைத்தது? இந்த சமுதாயம் தான். அரசாங்கம் அப்படின்னா அரசாங்கமும் அந்த சமுதாயத்துக்குள்ளதானே வருது. அப்போ அதுகிட்ட இருந்து நம்ம அப்போ நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாம ஒரு பிடி உணவு எடுத்துக்கொண்டு கொண்டாலுமே அந்த உணவுல பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்து மக்களோட
உழைப்ப நம்மால பார்க்க முடியும். அதான் சுவாமி சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவில் ஒற்றுமையை கண்டு உழைப்பால் உலகுக்கு திருப்பி செலுத்திடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற எல்லாத்துலயுமே இந்த சமுதாயத்தோட பங்கு இருக்கு. அப்படி அப்படி வளர்ந்ததுதான் இந்த உடல். உணவு எடுத்து வளர்ந்ததுதான் இந்த உடலாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த உடல் அப்படின்னு சொல்றது இந்த சமுதாயத்தோட சொத்தாக தான் இருக்குது. அத நாம கெடுத்துக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? எல்லாத்தையும் நாம எங்க இருந்து எடுத்தோம்? இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து எடுத்தோம். அப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல திருப்பி குடுக்க வேண்டியது கடமையாக இருக்குது இல்லையா? அப்போ அத நம்ம திருப்பி கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும். அதத்தான் கடமை, கடன் கூட்டல் மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. ஆங்கிலத்துல டியூட்டி சொல்லுவாங்க. டியூ. அது நமக்கு உள்ள டியூ. நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? இப்போ நெறைய ஆன்லைன்ல கிரெடிட் கார்ட்ல எல்லாம் நெறைய பேர் வாங்குவாங்க. அப்புறம் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குவாங்க. அப்பல்லாம் சொல்லுவாங்கல்ல, டியூ இருக்கு. நான் டியூ கட்டணும் அப்படின்னு. அப்போ அந்த நாள் வரும்பொழுது அத கரெக்ட்டா திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயம். அந்த டியூ எதுன்னா, நமக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்னெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ, அதற்காக நாம திருப்பி செலுத்த வேண்டிய டியூ நமக்கு நெறைய இருக்குது. அப்ப எத வச்சு நாம திருப்பி செலுத்த முடியுங்க? நம்மோட உடலாற்றலாலயும், அறிவாற்றலாலயும் தானே அத நமக்கு சூழ்நிலைக்கேற்ப நம்மால சமுதாயத்துக்கு திருப்பி செலுத்த முடியும். இப்போ நம்ம உடல் நல்லா இருந்தா தானே நம்மால இந்த கடமைய செய்ய முடியும். உடல் நலக்குறைவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது? திரும்பவும் நம்மோட வேலைகள், நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள், அப்படி எல்லாம் நின்னு போகுது. இல்லங்க, நான்லாம் வேலைக்கு போற ஆள் இல்லங்க. நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் என்ன பெருசா வேலைக்கு போறேன்? எனக்கு என்ன டியூட்டி இருக்க போகுது? அப்படின்லாம் கூட நினைக்கவே கூடாது. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சாதாரணமாவும் சொல்லிட முடியாது. ஏன்னா, ஒரு குடும்ப தலைவி, ஒரு குடும்பத்துல இருந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல எவ்வளவு ஒரு கடினமான வேலை, அது எவ்வளவு அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு செய்றாங்க அப்படின்றத இரு செய் இருந்து அத உணர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆண்களால அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட எல்லா வேலைகளும் செய்ய முடியுமா? அப்படின்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா, செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நாம அவர்கள சொல்லவும், குறை சொல்லவும் முடியாது. அந்த மாதிரியும் செய்யற ஆண்களும் இருக்கிறாங்க. பட் அத சதவிகிதம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். அப்படி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களா இருந்தாலுமே உடல் நலக்குறைவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வீட்ல இருக்கக்கூடிய வேலைகள் நின்னு போகுது இல்லையா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கணவனுக்கு மார்னிங் ஆஃபீஸ் போறதுக்கோ, இல்ல வியாபாரம் பண்றாருன்னா, அவரு அலுவலகம் வியாபாரம் சம்பந்தமா வெளியில போறதுக்கோ, தேவையான ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்க. காலை உணவு செஞ்சு குடுப்பாங்க. அப்புறமா அவங்களுக்கு கையில பேக் பண்ணி குடுக்கணும்னா அதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. வீட்ல பெரியவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள், என்ன பணிவிடைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்களோட உடல் கெட்டு போகுது அப்படின்னா, இது எல்லாமே தடைபடுது இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது? அந்த சர்க்கிள் அந்த ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள் அங்க தடைபட்டு போகுது. அப் அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு உடல் நலம் குறைந்ததால, இவங்கள பார்த்துக்க வர்றதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. சோ இவங்க உடல் நலம் குறைந்து போச்சுன்னா, அப்ப இவங்கள அவங்க கணவனோ, குழந்தைங்களோ கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னும்போது, அப்ப அவங்களோட ரெகுலர் டியூட்டி இருக்கு இல்லையா? ரெகுலரோட அந்த ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா? காலேஜ் போறதோ, ஸ்கூல் போறதோ, இல்ல வேலைக்கு போறதோ, எதுவா இருந்தாலும் அதுல ஒரு தேக்கம். அப்ப பாருங்க 2 வகையில இந்த ஆ எல்லா அந்த வேலை இது நின்னு போகுது இல்லைங்களா? தடைபட்டு போகுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் தடைபடாம இருக்கணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்மோட உடல் நலத்த நாம கண்டிப்பா பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த உடல் நலத்த பார்த்துக்கிறதுன்றது கண்டிப்பாக சுயநலமும் கிடையாது. அதுதான் நம்மோட கடமை. அதுக்கு தான் அது கடன். நாம அந்த சமுதாயத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் மட்டும் இல்ல. நாம இந்த உடலுக்கு நம்ம பார்த்துக் கொள்ளுவது நம்மோட கட்டாய கடனாக இருக்குது. அப்போ அந்த உடல் நலத்தோட அவசியத்த கண்டிப்பாக உணர்ந்து நம்ம உடற்பயிற்சி செய்துகிட்டே வரணும். அது மாதிரி பார்க்கும் பொழுது இந்த கடமைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்துக்க வேண்டியது தலையாய கடமை. நம்மோட உடல் நலம், மன வளம் பார்த்துக்க வேண்டியது நம்மோட கட்டாய கடமை. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா, கண்டிப்பாக நம்மோட குடும்பத்துல இருக்கவங்கள பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்து யார பார்க்கிறோம்? சுற்றம். அதுக்கப்புறமா தான் ஊர் உலகு. அந்த மாதிரி தான் கடமைய சுவாமிஜி குடுத்திருக்கிறாங்க. அந்த ஐவகை கடமை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முதல்ல இருக்கிறது
நம்ம பார்த்துக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. சரி, அப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த உடல் நலத்தை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? இதுல என்ன குடுக்குறாங்க? உடற்பயிற்சி குடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆரம்பத்துல இருந்து இந்த கைப்பயிற்சியில இருந்து ரிலாக்சேஷன் வரையில. இந்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சிகள், வலிமையான பயிற்சிகள். சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவ் எக்ஸர்சைஸ் இல்லைங்களா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெறைய பேர் எதுக்கு வந்திருப்போம்? உடல்ல ஏதோ ஒரு குறைபாடு, இல்ல மனசுல ஏதோ பிரச்சனை அப்படின்னு டாக்டர் கிட்ட போயிருப்போம். டாக்டர்ஸ் இந்த காலத்துல நெறைய பேர் என்ன பண்றாங்க? யோகா கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த காலத்துக்கு ஏத்த மாரி சுவாமிஜி 40 நிமிடத்துல எல்லாம் செய்து முடிக்கிற மாரி ரொம்ப எளிமையாக எல்லா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அவங்க பயிற்சி குடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு ஏற்கனவே நம்ம உடல்ல ஏதாவது ஒரு சில குறைபாடுகளோ, தொந்தரவுகளோ இருந்திருக்குது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைபாடுகள் நீங்குது. இல்ல அப்படிலாம் நான் எந்த உடல்ல குறைபாடெல்லாம் வரல. நான் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கேன். இருந்தாலும் நான் மன்றத்துக்கு வரேன், உடற்பயிற்சி பண்றேன்னு இருக்கவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன லாபம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆரோக்கியத்த அவங்க அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியும். ஒரு 30 வயதுல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாக்கா, அவங்க தொடர்ந்து அந்த பயிற்சிகள எல்லாம் முறையா கடைபிடித்து எல்லா பயிற்சிகளும் பண்ணிட்டு வராங்கன்னா, அவங்க 60 வயது, 70 வயது ஆகும்போதும் கூட பார்த்தீங்களா, அவங்களால எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். அவங்க நடக்கிறதுலயோ, அந்த கை வலி, கால் வலி, முட்டி வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாம, கண்டிப்பாக எல்லா வேலைகளும் செய்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அந்த ஆரோக்கியத்த நீட்டித்துக் கொள்ளவும், நம்மோட ஆயுளை நீட்டித்துக் கொள்ளவும் நம்மோட பயிற்சிகள் நமக்கு உதவியாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மோட ஆயுளுக்காக தான் நம்ம காயகல்பம் பண்றோம். அதுதான் காலையில எந்திரிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க? எந்திரிச்ச உடனே நீங்க யூரினரி பிளாடர் காலி பண்ணிட்டு காயகல்பம் பண்ணிடுங்க. காலைக்குள்ள செய்ய வேண்டிய காயகல்பம் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அது உயிராற்றலையும் நீட்டித்துக் கொடுக்கிறது, நம்மளோட ஆயுளையும் நீட்டித்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்குது. அப்போ சுவாமிஜி என்ன பண்றாங்க? இந்த மாரி பயிற்சிகளை எப்படி அவ்வளவு ஈஸியா குடுத்துட்டாங்களான்னா, கண்டிப்பாக இல்ல. அவங்களோட உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக வைத்து, பல ஆண்டுகள் ரொம்ப அவங்க சிந்திச்சு சிந்திச்சு தான் இந்த உடற்பயிற்சி, ஆசனங்கள் இது எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணி, அதிலிருந்து எப்படி இன்னும் சிம்பிள் ஆக்க முடியும் அப்படின்னு எடுத்து எஃபெக்டிவாவும் குடுக்க முடியும். எடுத்து தான் இத குடுத்தாங்க. இதெல்லாம் எப்படி சுவாமிஜியால குடுக்க முடிந்ததுன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம அருட்தந்தை அவர்கள் முறையாக சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோ மருத்துவம் தெரிந்த ஒரு மருத்துவர் இல்லையா? அவர் அந்த காலத்திலேயே வைத்திய பிஷக்குன்னு சொல்லக்கூடிய ஈக்குவல் டு எம்டி அந்த படிப்பு படிச்சிருக்காங்க. அந்த மருத்துவ அறிவை வைத்துக் கொண்டு தான் இவங்க அந்த அளவுக்கு எளிமையான பயிற்சிகள நமக்கு வடிவமைத்து குடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான பயிற்சிகள நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ளாக அந்த பிராண சக்தி ஆக்ஸிஜன் லெவல் அதிகமாக நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம். அந்த பிராண சக்தியை தக்க வைத்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது. நான் அது அந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸையும் முறையாக அது நல் வேலை செய்ய வைக்கும். அதற்கு ஒரு திணிவு கொடுக்கவும் நம்மால முடியுது. இது நம்ம 3வது அகத்தாய்வுல வரும்பொழுது 9 மைய தவம்னே குடுக்குறாங்க இல்லையா சுவாமிஜி? அப்போ நம்ம ஒவ்வொரு மையத்திலையும் மனச நிலைத்து தவம் பண்றோம். அந்த மாரி ஒவ்வொரு மையத்திலும் ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் இருக்குது. அப்போ அதனோட இயக்கத்த நம்ம ஒழுங்குபடுத்திக்கிறோம். இந்த மாதிரி நம்ம உடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டு தியானம் செய்யும் பொழுது நம்மோட மன இயக்கமும் சரிபடுது. மனம் கண்டபடி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கெல்லாம் ஓடாம, இல்ல மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் நெறைய சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரியா இல்லாம ஏதாவது ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது இந்த எண்ணம் தேவையா? இத நம்ம கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல வேண்டாமா? அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கிற அளவுக்கு நம்ம தவத்துல நம்ம ஆழ்ந்து போக போக இந்த தெளிவெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுது? மன வளம் கிடைக்குது. அப்போ மன வளம் கிடைக்கும் பொழுது, உடற்புலம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, நாம என்ன நம்மோட வேலைகள நம்ம குறிப்பிட்ட டைம்னா, அத விட முன்னாடியே கூட நம்மால செய்து முடிக்க முடியும். மேற்கொண்டு அடுத்து என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி, வேற வேலைகளையும் நம்ம செய்து கொள்ள முடியும். இப்ப வீட்ல இருக்கவங்க அப்படின்னா, இல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால வேலைக்கு தொடர்ந்து போக முடியல. அப்படின்னு இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகள் எல்லாம் முறையா செய்யும்போது, அவர்கள் ரெகுலரா செய்யக்கூடிய வேலைக்கான நேரம் குறையும்.
அப்போ நமக்கு டைம் இருக்கு. அந்த டயத்தை ஆக்கப்பூர்வமாக வேற ஏதாவது செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, அங்க வந்து நம்மோட பொருளாதார வளத்தையும் நாம மேம்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்குது. ஆக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த பயிற்சிகள செய்துகிட்டே வரோம் அப்படின்னாக்கா, இதனால பல விதத்துல நாம நன்மை அடைகிறோம். அது மட்டும் இல்லாம உடல் நலம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த உடல் நலம் அப்படின்னு சொன்னோம்னாலே, உடல் எப்படி வளர்ந்திருக்குது? நம்ம எடுத்துக்கொண்ட உணவு மூலம் அது ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா? "ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு" அப்படின்னு சுவாமிஜி சொன்னாருன்றத நம்ம பார்த்தோம். ஆக நம்ம எடுத்துக்கொண்ட உணவு தான் இந்த உடலாக நமக்குள்ளார வந்திருக்குது. ஆக என்ன ஆகுது அப்படின்னா, நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எளிமையான சத்தான உணவுகளா நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது வந்து கட்டாயம். அதுவும் நம்மோட கடமை. நம்ம உடலுக்கு எது ஒத்துக்குமோ, நாம சின்ன வயசுல இருந்து எந்த உணவ சாப்பிட்டு பழகி வந்திருக்கோமோ, அந்த உணவு நம்ம உடல் ஏற்றுக்கொள்ளும். புதிதாக ஒரு உணவு முயற்சி பண்றோம் அப்படின்னா, கொஞ்சமா வேணா இது பண்ணலாம். ஆனா, எப்பவுமே வந்து தொடர்ந்து புதிய புதிய உணவுகள் எடுத்துக்கொள்றதோ, இல்லன்னாக்கா இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி உணவுகள எடுத்துக்கொள்றத கண்டிப்பாக நாம தவிர்த்தே ஆகணும். நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வயிறுல இருந்து அரை பகுதி உணவு, 1/4 பகுதி தண்ணீர், 1/4 பகுதி காலியா இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிந்த விஷயம். இப்போ இது ஏன் அப்படின்னா, அப்பதான் அந்த உணவு வந்து முறையாக ஜீரணமாகும். நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறையா ஜீரணமாகும். வயிறு ஃபுல்லா உணவ போட்டு டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்க ஜீரண சக்தி குறைந்து போகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோ. மிக்ஸி ஜார்ல நாம வந்து ஏதோ போட்டு அரைக்கிறோம். ஒரு சட்னிக்கு அரைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த மிக்ஸி ஜார விட கொஞ்சம் கம்மியான அளவு தான் போடுறோம் இல்லையா? போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைக்கிறோம். ரொம்ப தண்ணி கம்மியா இருந்தாலும் அந்த மிக்ஸி ஓடுற சவுண்டுல வித்தியாசம் இருக்கும். அங்க சரியாக அரைபடாது. இல்ல நீங்க நெறைய தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஆகுது? ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா தெறிச்சிருக்கும். இல்ல அப்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த அரைச்சது வந்து அந்த நேரத்துக்கு கண்டிப்பா சரியா அரைப்பட்டுருக்காது. அப்போ நம்ம அங்க தண்ணிய கம்மி பண்ண பிறகு தான் சரியாக அரைப்படுது இல்லையா? அந்த மாதிரி தான் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும் அப்படிதான். வயிறு ஃபுல்லா போட்டு டம்ப் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பாக அங்க ஜீரணம் பாதிக்கப்படும். அ ஒழுங்கான முறையில ஜீரணம் இருக்காது. இல்ல அஜீரணம்ன்ற முறையில வயிறு கெட்டு உடல் பாதிப்புகள். ஒண்ணு வாமிட் ஆகவோ, இல்ல லூஸ் மோஷன் அந்த மாதிரி வரும். அதுவே வந்து தண்ணீர் அதிகமானாலும் அங்க வந்து டைஜஷன் வந்து சரியாக இருக்காது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உணவு எடுத்துக்கொள்ளும்போது இடையில நெறைய தண்ணி குடுப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாரி உணவு எடுத்துக்கொள்ளும்போது பேசாம சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா நம்ம பேசிட்டே இருக்கோம்னா காத்து உள்ள போயிட்டே இருக்கும். அப்போ இடையில ஏப்பம் நெறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்த மேம்படுத்தணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூட உணவும், எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையும் சரியாக இருக்கணும். எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவும் சரியா இருக்கணும். அந்த அளவு முறை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலயுமே கடைபிடிக்கணும். அதுவும் நம்மோட தலையாய கடமையாக இருக்குது. அப்போ அந்த மாரி அந்த உடல் வந்து எளிமையான, சத்தான உணவுகள் நெறைய இருக்குது. கீரைகள் எடுத்துக்கிட்டோம்னாலே பாருங்க, அதுல எவ்வளவு உணவுகள் இருக்குது. எவ்வளவு வகையான கீரைகள். ஒவ்வொரு கீரையும் பார்க்கும்போது நமக்கு அதுல இருக்கிற சத்து ஒவ்வொன்னுத்த நமக்கு மேம்படுத்திக் கொள்ள இதாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையிலே பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த சத்துக்கள் நமக்கு வந்து தெரிய வந்துரும் இல்லையா? அந்த மாரி முருங்கைக்கீரை அது ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது. அந்த மாரியான விஷயங்கள்லாம் நெறைய இருக்குது. அதையும் போக நமக்கு ஒரு சில காரணங்களால உடல்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நல்லா சம்மர். இப்ப அந்த பருவ மாறுபாடு இருக்கு இல்லையா? அதனால ஒரு சில நேரங்கள் அளவுக்கு அதிகமான சூடு ஏற்படும்போது நம்ம உடல்ல ஆட்டோமேட்டிக்காக வெப்பம் அதிகரிக்கும். அந்த மாரி நேரங்கள்ல ஒரு தலைவலி, இல்ல அஜீரண கோது, இல்ல நெறைய தண்ணீர் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணீர் எடுக்கலன்னாக்கா கண்டிப்பாக அந்த சன்ஸ்ட்ரோக் அந்த மாரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்போ அந்த பருவநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ப நாம போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த உடையில இருந்து, உணவுல இருந்து மாற்றத்த நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அப்போ அது மாரி இருக்கும்போது ஒரு சில சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு.
அப்போ அந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் நமக்கு வீட்டிலே கை வைத்தியம் மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? மருந்துகள் இருக்கு. மருந்து அப்படின்னாலே என்ன சொன்னா மறு உந்து. அதாவது வெளியில இருந்து இன்னொரு உந்து ஆற்றலை உள்ள கொடுத்து உள்ள நடக்கக்கூடிய இயக்கத்தை நாம சரி பண்றோம். அந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்து நம்மோட உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும். உடல்ல வந்து இயற்கையாகவே பாத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதையும் மீறிதான் இந்த பருவநிலை மாறுபாடு, இல்ல திடீர்னு மழை வருது, நம்ம அந்த மழையில நனையிறோம். நல்ல வெயில்ல இருந்துட்டு திடீர்னு மழை வருது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சளி பிடிக்கிறது, அந்த மாதிரியான தலைவலி வருது, அந்த மாதிரியான ஒரு சில உபாதைகள். அப்போ அத வந்து நம்ம என்ன மாதிரி மாற்று மருந்துகள் எடுத்து, உணவு எடுத்து அத வந்து சரி பண்ணி கொள்ள முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். அத வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். அப்போ அந்த மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிராற்றலுக்கு உந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அது வந்து மறு உந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாரியாக உயிராற்றலுக்கு துணை செய்யக்கூடிய ஆ உணவுகள் இல்ல மருந்து தான் மருந்து. அது வந்து மருவி வந்தது. அதனால வந்து மறு உந்து அப்படின்றது மருந்து அப்படின்னு ஆயிருக்கு இல்லையா? இப்போ ஆ அந்த மாரி மருவி வந்த வார்த்தைகள் அப்படின்போது நம்ம வந்து வழக்கல்ல இருக்குது. மருமகள் அப்படி சொல்லுவாங்க. மருமகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி மருவி வந்த மகள் அந்த மாரி. அது மாரி தான் இது மருந்து அப்படின்னு சொல்றது வந்து மருவி வந்தது. ஆக நம்ம அந்த மாரி உடல் அது சரியா பராமரிக்கணும் அப்படின்னா, நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும், நாம செய்யக்கூடிய உடற்பயிற்சியும், நம்மோட மன வளமும், மனதோட இயக்கம் இதுல கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நம்ம மனத எந்த அளவுக்கு வந்து அ ஆ நல்ல நிலையில வச்சுக்கிறோம். அதாவது என்ன சொல்றது? தேவையில்லாத விஷயங்கள போட்டு குழப்பிக்காம, மன வளத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னும்போது, நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அப்போ உடல் வளத்த சரி பண்ணணும். ஆரோக்கியத்த நம்ம சரி பண்ணணும். நம்ம ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா, அதற்கு முக்கியமான தேவை பார்க்கும்போது உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் உயிராற்றல திணிவு பண்றதுக்கு காயகல்ப பயிற்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சுவாமிஜி எளிமையா குடுத்துட்டாங்க. நம்ம எந்த மாரி உணவு எடுத்துக்கணும், அப்ப எப்ப மாரி எடுக்கணும், அது மாரி என்னென்ன டைம்ல எடுக்கணும், எல்லாமே குடுத்துருக்காங்க இல்லையா? அது எல்லாத்தையும் நம்ம முறையா கடைபிடித்தோம் அப்படின்னாலே, நம்மால நம்ம உடல கரெக்ட்டா பாதுகாத்து கொள்ள முடியும். ஓகே. ஏன் உடலை இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறீங்க? உடம்ப நம்ம பாதுகாத்து என்ன பண்ண போறோம்? அந்த உடலோம்பல் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம இந்த உடல் எடுத்து வந்ததுக்கான காரணமே என்னன்னா, நம்மோட வாழ்வின் நோக்கம் என்னன்னு தெரிந்து அதை அடைவதற்கு தான். இப்போ வாழ்வின் நோக்கம் என்னன்னு சுவாமிஜி நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? என்ன நோக்கமாக இருக்கு நமக்கு? இந்த இறைநிலை உணர்வு பெறுவதுதான் நம்மோட நோக்கம். அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கான பாதையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா, இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தா மட்டும் தான் முடியும். அந்த உடல் ஆரோக்கியத்த பாதிக்க இந்த மாரியான விஷயங்கள் இல்லாம, நம்மோட பதிவுகளும் ஒரு சில நேரம் வெளிப்பட்டு, அதுவுமே வந்து அதனோட வெளிப்பாடாக நம்ம ஒரு சில துன்பங்கள அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி துன்பங்களை வந்தாலுமே, நாம எந்த அளவுக்கு நம்மோட ஆரோக்கியம் நல்லா இருக்குதோ, உடல நம்ம சரியா பாதுகாக்கிறோமோ, அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா, அந்த வந்த துன்பத்தை ஒண்ணு ஏற்றுக்கொள்வதற்கு மனவளம் கிடைக்கும். அப்படி இல்லன்னா, அந்த துன்பத்தை கடந்து போகவோ, இல்ல வந்து அத இது பண்ணிட்டு அ த தடுத்துக் கொள்வதற்கான நமக்கு உடல் நலம், மனவளம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. அது எப்போ அப்படின்னா, நம்ம முறையா உடற்பயிற்சி, காயகல்பம் பண்ணி, நல்ல தவம் பண்ணி, நம்ம மன ஆற்றல அதிகப்படுத்திக் கொள்றோம் அப்படின்னா, அப்போ வந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லன்னா தடுத்துக் கொள்ளவும் முடியும் சமயத்துல. அந்த மாதிரியாக அந்த பதிவுகள் மூலமாக வெளிப்படக்கூடியது புரிந்து கொண்டு நம்ம அத கடந்து வருவதற்கான வாய்ப்பும் நமக்கு நெறைய இருக்குது. அதையெல்லாம் செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்வின் நோக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும். அந்த பாதையில ஒரு அடி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறணும் அப்படின்னா, நமக்கு நம்மோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக நம்ம உடல் ஆரோக்கியத்த மேம்படுத்திக் கொள்வதும், இருப்பதை அப்படியே அ நம்ம அது தொடர்ந்து அதை நம்மோட இதுல கொண்டு போவதும் நம்மோட தலையாய கடமையாக இருக்குது. அதனால நம்மோட உடலை பாதுகாத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த முறையாக பயிற்சிகள் செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ நீங்க யாருன்னா கேள்வி இருக்குதுன்னா, உங்களோட கேள்விகள கேட்கலாம். வாழ்க வளமுடன். இல்ல உங்க கருத்துக்களையும் சொல்லலாம். வாழ்க வளமுடன்.
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. ரத்தினமாலா அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். ஆமா வணக்கம்மா. வணக்கம்மா. ஆமா இந்த சின்னந்த வித்தல் கவலை ஒழித்தல்லாம் அகத்தாய்வுல பேசுனீங்களா, அந்த ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமாமா? கண்டிப்பாம்மா. சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுவாமிஜி வாய்ஸ்ல யூடியூப்ல கூட இருக்குங்கம்மா. அப்படியா? இல்ல ஆமா. அதான் நம்ம இந்த இதுக்கு கோர்ஸ்ல இந்த ரெக்கார்டிங்ஸ் வருமான்னு கேக்குறேன். கிளாஸ்ல நடக்கிற அது வந்து நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் ஜாயின் பண்ணி பண்றீங்க இல்லைங்களாம்மா? ஆமா ஆமா. அது உங்களுக்கு 2 மாசம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்களே. இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த இதுல கேட்கணும். ஆமாம்மா, நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. ஓகே. நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. சரிங்க, நன்றி. நன்றிங்கம்மா. வேற எதுவும் கேள்விகள் இருக்காம்மா? வாழ்க வளமுடன். அடுத்து வேற யாருக்குன்னா கேள்விகள் இருக்கா? வாழ்க வளமுடன். யாருக்கு எந்த கேள்வி இல்லையா? வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. மூலாதாரம் என்ன பிளானட்மா? பிளானட் ஐயா, மூலாதாரம் என்ன பிளானட்? செவ்வாயா சூரியனா? மூலாதாரம் பிளானட். ஐயா நீங்க வந்து மூலாதாரம் பண்ணும் பொழுது நீங்க எந்த பிளானட் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். நீங்க பிளானட்ல இல்ல இல்ல அதுதான் நீங்க பிளானட் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு போகும்போது உங்க கவனம் அங்க போயிடும். நம்ம எது அந்த இடத்துல நிலைத்து இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து மூலாதாரத்துல மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. சுவாமிஜி எந்த இடத்துலயும் இந்த இடத்துக்கு இந்த பிளானட், இந்த இடத்துக்கு இந்த கலர் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. சரிங்கம்மா, நல்ல விளக்கம். அதனால நீங்க இது மட்டும் பண்ணுங்க. அதன் பிறகு நீங்க தனியா வேணும்னா அதை வந்து இது பண்ணிக்கோங்க ஐயா. அதை நினைவுல கொண்டு வர வேண்டாங்க ஐயா. ஏன்னா அந்த இதுக்கு போயிடும், அந்த கலரு அதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த கலருக்கு போயிடும். அப்புறமா அந்த ஷேப்பு, அந்த அந்த மாதிரி ஞாபகத்துக்கு போயிருங்க ஐயா. நினைவு இருக்காம போயிடும். அந்த 9 மையம் தவம் எடுபடாம போயிடும். ஆமாங்க ஐயா. அதனால எந்தெந்த மையங்கள்ல நினைவு வைக்கிறீங்களோ அங்க மட்டும் நினைவு வைங்க. மற்றதுக்குள்ள நினைவு போக வேண்டாங்க ஐயா. காலையிலம்மா தவம் முடிஞ்சோன்னு ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு உடற்பயிற்சி ஆரம்பிக்க சொல்லுங்கம்மா. உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே ஐயா. அங்க வந்து பாத்தீங்கன்னா அது நேரம் கருதி அப்படி பண்றாங்க ஐயா. நார்வேல. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா அந்த நம்ம தபம் பண்ணி ஆற்றலை கூட்டிக்கிறோம். பட் அடுத்தடுத்து அங்க வந்து அடுத்தடுத்த பயிற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால அவங்க நேரம் கருதி அப்படி பண்றாங்க. சரிங்கம்மா, இருந்தாலும் போனதே நிர்வாகத்துக்கு பண்ணும்போது நம்ம உடல் ஃபுல்லா ஆற்றலை பரவ விட்டுக்கிறோம் இல்லைங்களா? இல்ல நம்ம அடுத்து ஒரு ரெடி பண்றதுக்குள்ள காய்கள் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக சொல்றேன். ஓ சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நம்ம ரெடி ஆகணும்ல, ஒரு பாயை விரிச்சு போட்டு. கண்டிப்பா நிர்வாகத்துக்கு கொண்டு போய் கொஞ்சம் முன்னாடி ரெடி ஆயிருங்க ஐயா இனி மருந்து. சரிங்கம்மா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி ஒரே நாள்ல செய்யலாமா? அடுத்த நாள் தான் செய்யணும்? ஆமா, ஒரே நாள்ல செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கம்மா. சரிங்கம்மா. ஏதாவது ஒண்ணு மட்டும் ஒரு நேரம் பண்ணுங்கம்மா. சரிங்கம்மா. கண்ணாடி பயிற்சி நீங்க கத்துக்கிட்டு கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்ணாடி பயிற்சி போதுமானது. உங்களுக்கு தீப பயிற்சி கண்டிப்பா செய்யணும்னு நினைச்சீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க. அன்னைக்கு கண்ணாடி பயிற்சி செய்ய வேண்டாம். ஆனா நீங்க பயிற்சிகள் வாழ்ந்து வாரத்துக்கு 2 நாள் போதும். நீங்க முழுமையா கத்துக்கிட்ட பிறகு கண்ணாடி பயிற்சி சொல்லுங்க. இல்ல நாங்க முடிச்சுட்டாங்கம்மா, எல்லாமே முடிச்சுட்டோம். டிப்ளமோ முடிச்சாச்சுங்க. அதனால நாளைக்கு மட்டும் செஞ்சா போதுங்களாம்மா? வாரத்துல எத்தனை நாள் செய்யணுமா? வாரத்துக்கு 2 நாள் வந்து போதுமானது. உங்களுக்கு வந்து டைம் இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்க பண்றீங்கன்னா பண்ணுங்க. ஆனா 2 பயிற்சியும் ஒரே நாள்ல பண்ண வேண்டாம். பண்ணக்கூடாது. ஒரு நாள் இது, ஒரு நாள் அப்படி பண்ணலாம். சரி சரிங்க. இப்ப தீட்சை கொடுக்கணும் நம்ம.
அதுதாங்கம்மா தீட்சை கொடுக்க போறீங்க சரி அப்படின்னா சரிங்கம்மா. கண்டிப்பா கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு போங்க. வெள்ளிக்கிழமைகளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க வெள்ளிக்கிழமை தீட்சை கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி பயிற்சியோ தீப பயிற்சியோ பண்றீங்க அப்படின்னா பண்ண பிறகு கண்டிப்பாக சாந்தி தவம் பண்ணணும்மா. சரி சரி. ஓகே ஓகே. வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. முத நாளே பண்ணிட சொன்னாங்க. ஆமாமா முந்தின நாளே பண்ணிருங்க. வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமாங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து வேற யாருக்காச்சும் கேள்விகள் இருக்கா? வாழ்க வளமுடன். பவித்ராமா நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் அருமையான சிந்தனை. மொத்த உடல் நலம் ஃபுல்லாவே சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. நாம் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் தினந்தோறும் செய்வோம். நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி லிலி கோபால் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணி வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. கிருதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.